இந்த சாச்சனா பொண்ணு ஏற்கனவே நிறைய திருட்டு வேலை பண்ணியிருக்கான்னு நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் டீம் சைட்லேருந்து ப்ரொவிஷன்ஸ் எடுத்து, அதாவது அரிசி எடுத்து பாய்ஸ் டீமுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணி உள்ளே வைக்கிறா. இப்போ பாய்ஸ் டீமுக்கு ஆக்சுவலாக ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ லைவில் கூட அதை பற்றின அப்டேட்ஸ் தான் போயிட்டுருக்கு. மிட் நைட்டில் யாரும் பார்க்காத நேரம் இங்கேருந்து அரிசி எடுத்து அங்கே இது பண்ணுறா. அதாவது அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களாமா, அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் பாய்ஸ் டீமுக்கு ப்ரொவிஷன்ஸ் இல்லைன்னா அது பாய்ஸ் டீம் கேப்டனோ பாய்ஸ் டீமோ யாராவது இவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கணும். பட் சாச்சனா அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. ஆல்ரெடி ஊட்டி விட்டதுக்கு ஒரு வாட்டி பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணார். இப்படி ஊட்டி விடாதீங்க, நான் அப்புறம் எதுக்கு தனியாக க்ராசரி ஷாப்பிங், தனியாக டீம் ஒர்க் இதெல்லாம் நான் பண்ணுறேன், கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் செப்பரேட்டாக எதுக்கு நான் பண்ணுறேன், நீங்கள் ஊட்டி விட்டுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சாச்சனா கிட்ட வார்ன் பண்ணியிருப்பார். வார்ன் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி சாச்சனா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஒரு கில்ட்டோ இல்லை ஒரு பயமோ எதுவுமே இல்லை, கூலாக போய் பண்ணுறாங்க. ஒரு கேமரா இருக்குங்கிற ஒரு சென்ஸ் கூட இல்லை அந்த பொண்ணுக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பண்ணும்போது பிக் பாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் வார்னிங்ஸ் கொடுக்கணும். அதாவது எல்லோ கார்ட்ஸ் மாதிரி வார்னிங் கொடுக்கணும். உடனே சொல்லுவாங்க விஜய் விஷாலுக்கே கொடுக்கலன்னு, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ரூல்ஸ் பிரேக் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீசன்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஓடும். இல்லைன்னா இந்த மாதிரி திருட்டு வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.